அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய நம்பிக்கையை காப்பாற்றுகிற தெய்வம். பாருங்க, நம்முடைய நம்பிக்கையை எந்த மனிதருக்கு முன்பதாகவும் தலைமுடியை வைக்க விட மாட்டார். நீங்க நானும் ஆராதிக்க சர்வவல்லமையுள்ள தெய்வம் நம்முடைய நம்பிக்கையை காப்பாற்றுகிற ஆண்டவர். ஆமென். அது முதல் வார்த்தை சொல்லுது, நிச்சயமாகவே முடிவு உண்டு. நல்ல முடிவு தருவார். நிச்சயமா தருவாரா தரமாட்டா? இல்ல ஏதோ தருவாரு இல்ல தரமாட்டாருன்னு சொல்லி உட்காந்துருக்கீங்களா? நிச்சயமாகவே தேவன் எனக்கு நல்ல முடிவுகளை தருவார். ஆண்டவர் நமக்கு நிச்சயமாகவே நல்ல முடிவுகளை தர வேண்டும் என்று சொன்னால், நிச்சயமாகவே நம்முடைய நம்பிக்கையை ஆண்டவர் நம்மை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னார், அதற்கு முந்தின ஒரு வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆண்டவர் யாருக்கு நல்ல முடிவை தருவார், யாரை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், யாரை பாதுகாப்பார் சொல்லி ஆண்டவர் தெளிவாய் காண்பித்து கொடுக்கிறார். அதுக்கு முந்தின வசனத்தை வாசிச்சு பாருங்க. உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே, நீ நாள்தோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு, நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வேண்டும். ஆண்டவர் சன்னத்துல ஆசீர்வாதமுள்ள வார்த்தைகளை கொடுக்கும் பொழுது அங்கே ஒரு கட்டளையும் கொடுக்க. எப்படிங்க? நல்ல முடிவு வேணும்னு சொல்றோம், ஆனா இன்னைக்கு தெய்வம் எதிர்பார்க்கிற சில குணாதிசயங்கள் ஒரு வாழ்க்கையில் இல்லை. ஆண்டவர் எதிர்பார்க்கிற சில குணங்கள் இல்லை. என்ன குணம்? முதல்ல வாசிக்கிறோம், என்னது? பாவிகள் மேல் பொறாமை கொள்ளாதே. பொறாமை என்னமா சொல்லுமா? பொறாமை என்ன? அவ பாரு ஒரு புடவை கட்டிட்டா, அவ பாரு ஒரு கார் வாங்கிட்டா, அவ பாரு நல்லா ஒரு வீடு கட்டிட்டா. அவங்க வீடு கட்டினா என்ன, அவங்க புடவை கட்டினா என்ன, கார் வாங்கினா நமக்கு என்ன? அவன் சம்பாதிக்கிறான், அவனை கத்தர் பார்க்கிறான், அவன் உழைப்பு, அவன் ஆசீர்வதிக்கிறான். ஒரு கிறிஸ்துவ பிள்ளைகளை வாழ்க்கையில இருக்கக்கூடாத ஒரு மிகப்பெரிய ஒரு குணம், இந்த பொறாமைங்கிற குணமானத்தில் ஒரு மனுஷன வாழ்க்கையில இருக்கும் என்று சொன்னான், அது அவனை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போவான். என்னமா? பொறாமாத்துல ஒரு கிறிஸ்துவ பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில இருந்துச்சுன்னா என்ன இருக்கக்கூடாது? உயர்வு வராது, நல்ல முடிவு வராதுன்னு நான் சொல்றேன். என்னது? நல்ல முடிவு வாழ்க்கையில வேணும்னா என்ன கூடாது? பொறாமைங்கிற ஒரு குணம் நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடாது. நாங்களாம் யாருக்கும் பொறாமப்படல பாஸ்டர், நாங்க யாருனாலையும் பொறாமப்படல. அக்கா வீடு கட்டினா நமக்கு பொறாம, தம்பி வீடு கட்டினா பொறாம. நீ யாரும் பொறாமப்படாதீங்க, யாராவது சொல்லி பார்ப்போம் கொடுக்குமா? ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரா? இதெல்லாம் பாக்குறாரா? இதெல்லாம் பாக்குறாருமா? கட்டெல்லாம் பாக்குறாரு நினைக்கிறீங்களா? நீங்க நினைக்கிறீங்க சமானமா அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்ல. பொறாமை ஒரு மனுஷோட வாழ்க்கையிலே பெரும் பாதைகளை உண்டாகும். ஒரு வசனத்தை வாசிச்சு பார்ப்போம். நீதிமொழிகள் 23:19 வாசிச்சு பாருங்க. நீதிமொழிகள் 23:19. நீதிமொழிகள் 14:30 வாசிங்க. என்னமா? அந்த முதல் வசனத்துல அது மேல வசனத்துல வாசிங்க. சொஸ்தமான என்னமா? நல்ல வார்த்தை ஒரு மனுஷனுக்கு என்ன உண்டாக்குமா? ஒரு பலனை உண்டாக்கும். பொறாமையோ நம்ம வாழ்க்கைய அப்படியே பொறாமை இருந்துச்சுன்னா என்ன பண்ணுமா? கொஞ்சமா சொல்லுங்கம்மா. பொறாமை மாத்திரம் நம்ம வாழ்க்கையில இருந்துச்சுன்னா அது அப்படியே நம்மளோட ஆசீர்வாதத்தை கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணுமா? குறைச்சிடும். எனக்கு என்ன நல்ல முடிவு வராம இருக்குது. சில நேரத்தமா என்ன பண்ணுவோம்? இந்த குணம் என்ன பண்ணிட்டே இருக்கோம்? அப்படியே ஒட்டிட்டே இருக்கும். ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், தேவன் வெறுக்கிற ஒரு காரியம் தெரியுமா? பொறாமைங்கிற குணத்தை ஆண்டவர் வெறுக்கிறார். அப்ப பொறாமை இல்லாத மனுஷனோட வாழ்க்கையில மாத்திரமே தெய்வம் நல்ல முடிவுகளையும் அவனோட நம்பிக்கையும் ஆண்டவர் காப்பாற்றுவார். ஒருவேளை இன்னைக்கு உங்க வாழ்க்கையில பொறாமன்னு ஒரு காரியம் இருந்துச்சுன்னா, என் சகோதரன், என் கூட பிறந்த சொந்த பந்தம் அப்படிதான் நல்லா இருக்கிறேன் பிரதர், அப்படிதான் நல்லா ஆசீர்வாதமா இருக்கேன், நான் இப்படிதான் இருக்கிறேன் நினைக்காது. நம்மள ஆண்டவர் ஏற்ற நேரத்துல உயர்த்துவார்.
இல்லையா? அது வரைக்கும் நம்ம சில நேரம் பாடல் உபத்திரம் வரும். ஆமா, நான் பொண்ணு பார்க்கும்போது பாருங்க, பொண்ணு பார்க்கும்போது அந்த பாஸ்டர் வந்து என் வீட்டில் வந்து நான் ஓட்டு வீட்டில் போற வந்து ஓட்டு உடச்சி இதெல்லாம் கம்பிலாம் கொடுத்து அப்படியே மேட்ச் பண்ணி வச்சிருக்கிறேன். இந்த பொண்ணு பார்க்க அந்த பாஸ்டர் அவன் பார்த்துட்டு எங்க வீட்டில் அந்த டீ டம்ளர் கூட அதை குடிக்காம அப்படியே தூக்கி வச்சுட்டு போயிட்டேன். அது போகல. ஆனா கர்த்தர் அதெல்லாம் பார்த்துட்டு இருக்க. கர்த்தர் பாக்குற. நான் வீடு கட்டிட்டு இருக்கிறேன், ஒரு 7 மட்டும் வீடு கட்டிட்டு இருக்கிறோம். கர்த்தர் அதை பார்க்கிறார். நான் நினைச்சேன், ஆண்டவரே சோதனை இப்படிலாம் நடக்கும் ஆண்டவரே. நான் அவளை பத்தி கவலை பண்ணல. கர்த்தர் இருக்கிறார், கர்த்தர் இருக்கிறார். நம்மளை படைச்ச ஒரு நோக்கம், நம்மளுக்கு பூமியில் வைத்த ஒரு நோக்கம், நம்மளை இது வரைக்கும் வாழ வைத்துக் கொண்டிருந்த நோக்கம், எல்லாத்துக்கும் ஒரு ஆங்கரத்தை தெய்வம் வைத்திருக்கிறார். நிச்சயமா நல்ல முடிவு தருவார். பாருங்க, என் மனைவி வந்தாங்க. இன்னைக்கு அங்க ஆரம்ப சுகாதார நிலையத்துல ஜிஹெச் ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்றாங்க. நான் நினைச்சேன், ஆண்டவரே எப்படியோ வாழ்க்கை போயிருவேன். இல்ல, கர்த்தரை நம்பினீங்கன்னா உங்க நம்பிக்கை எந்த மனிதன் முன்பதாகவும் வெட்கப்பட விட மாட்டான். உங்களை யாரெல்லாம் தலைமுனிய வச்சு உங்களை அவமானப்படுத்தினார்களோ அவர்கள் முன்பதாகவே என் தெய்வம் உங்களை உயர்த்தி வைப்பான். இவன் இப்படி வாழ்வான், இவன் இப்படி உயர்ந்திருப்பான். கர்த்தரை இருந்தீங்கன்னா கர்த்தரை உங்களை தீ வச்சு அழகு பார்க்கிறாங்க. இன்னைக்கு அதே இடத்துல ஊடு கட்டி கர்த்தரை வைத்திருக்கிறான். இல்லையா? எங்களுக்கு அவமானப்படுத்தினார்களோ தெய்வம் அங்கேயும் உங்க தலையை நிமிர பண்ணுகிற தெய்வம். இந்த பொறாமல் பாத்திரம் இந்த குணமாத்திரம் வாழ்க்கையில் இல்லாம இருந்துச்சுன்னா ஆண்டவர் நம்ம இன்னொரு படிக்கு, இன்னொரு உயர்வுக்கு நம்மை கொண்டு போக வல்லமுடைய தெய்வமாக. அப்படி வேதத்துல பொறாமைப்பட்டு எப்படி ஒரு நல்ல வாழ்க்கையை இழந்து போன மனிதர்கள் ஒரு 2 மனிதர்களை வாசிப்போம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 12-13 வாசிப்போம். பொறாமை எப்படி வருதுங்களா? பொறாமை எப்படி வருது? அவங்க ஆடு பாரு, ஆடுலாம் எவ்வளவு வந்துச்சு பாரு, அவங்க எப்படி ஊழ்ந்துட்டா பாரு. எப்படி பொறாமை வந்து வளர்ச்சியை பாரு. நமக்கு எப்படி பொறாமை வரும்? சில பேர் வளர்ச்சியை பார்த்து என்ன வரும்? பொறாமை வரும். நான் அப்படிலாம் நினைக்க மாட்டேன். என்னைக்கு என் தரையில போய் உட்கார சொன்னா நான் உட்காந்துட்டு வந்துடுவேன். எப்படிங்க? சில பேர் தலையில உட்கார மாட்டாங்க, என்ன பண்ண மாட்டாங்க. நாங்க போட மாட்டோம். இந்த ஈசாக்கு வர வர விருத்தியாதான் இந்த பெருசுகள் என்ன பண்றாங்க? அம்மால வராம பண்றாங்க. ஒரு கிணறு வெட்டான் போய் என்ன பண்றாங்க? மூடி போடுறாங்க. இன்னொரு கிணறு வெட்டான் மறுபடியும் என்ன பண்றாங்க? நீங்க எத்தனை பேர் சொன்னாலும் சரி, நீ பொறாமப்படுற மனுஷன் மாத்திரம், பொறாமல மனுஷனோட வாழ்க்கையில நீ எத்தனை கிணறு மூடி போட்டாலும் சரி அவன் வளர்ந்துகிட்டே தான் இருப்பான். யாரு? பொறாமல மனுஷன், அவன் வளர்ந்துட்டே இருப்பான். நீ பொறாமப்படுற மனுஷன் என்ன பண்ணுவீங்க? ஐயா, சில நேரத்துல ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில சில நேரம் என்ன பண்ணுவாங்க? பெருஸ்தர் போலதான். பெருஸ்தர் என்ன பண்றாங்க? போய் 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 சில பேர் சில என்ன பண்ணாங்க? என்ன பண்ணாலும் மேல எல்லாம் நாங்க தான் இல்லையா? எல்லாத்தையும் மூடி போடுறாங்க. ஆனா கத்தை பார்க்கிறாரு. அப்ப அவன் பொறாமல அவன் என்ன பண்ண? அவன் விதைக்க அவனை ஆசீர்வதிச்சுட்டாரு. கர்த்தர் அப்படிப்பட்ட தெய்வம். பொறாமலை நான் உன்னை ஆண்டவர் வீழ்த்திக்கிட்டே இருப்பேன், உன்னை ஆசீர்வதிச்சுட்டே இருப்பேன். இன்னைக்கு நீங்க ஒரு காரியம் செய்யணும். என்ன பண்ணுங்க? யார் மேலேயும் எந்த காரியத்தின் மீதையும் சொல்லுங்க பரவாயில்ல மாட்டாங்க. என்ன வச்சு நானும் வாங்கணும், நான் ஒரு கார் வாங்கணும், ஒரு கார் வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன். எனக்கு ஒரு ஆசை. என்னன்னா எனக்கு ஒரு ஆசை, எங்க காலத்துல எல்லாம் என்ன பண்ணணும், சில சபைக்கு போறது என்ன பண்ண மாட்டாங்க. நம்ம போறது கஷ்டப்பட்டு சபைக்கு போகாம அடுத்த வாரம் போய்க்கலாம், அப்புறம் போய்க்கலாம், நாளைக்கு போய்க்கலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க?
1 வாரம் கட்டி 2 வாரம் கட்டி பிசாசு என்ன பண்ணுவான்? சரி கூட அக்காவை போய்க்கணும். பிசாசு என்ன பண்ணிடுவான்? அதெல்லாம் என்ன பண்ணிட்டு ஆண்டவரே சோதனை என்ன பண்ணுவோம், நல்ல ஒரு சின்ன காராவது ஒன்று வாங்கணும் ஆண்டவரே சீக்கிரம் வாங்கி என்ன பண்ணுவோம், சபைக்கு போகணும், எல்லாம் ஒழுதுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி இதுல ஒரு வாஞ்சை வச்சுக்கிறேன். கத்துறேன். ஆனா பரவாயில்ல, அவன் கால் வச்சுக்கிறான் ஆண்டவரே, நானும் கால் அப்படி பண்ணல. எனக்கு என்ன சார் இப்பதான் ஒரு ஸ்கூட்டி புது ஸ்கூட்டி வாங்கிக்கிறேன். அதாவது சொல்லுங்க வேலைக்கார இன்னும் கார் வாங்கணுன்ற ஊழியத்துக்காக தேவை. எங்கேயாவது போகணும், ஊழியத்துக்குலாம் சில கார் எடுக்கலாம் போகணும், தேவைன்றது ஊழியத்துக்கு தேவை. அப்புறமா பார்த்துக்கலாம், எங்கேயா கேர் போகணும், ஆஸ்பத்திரி போகணும், ஏதாவது போகணும் தேவை. அப்படி பிரயாசம் பண்ணுங்க. அந்த அவங்க காரை கொடுத்துட்டாங்க, நானும் காரணம். நீ கடை மட்டும் தான் போவ, என்ன பண்ணுவீங்க? அதுக்கு பைக் வாங்கியிருக்காங்க, நானும் பைக் வாங்கணும். நம்மளுக்கு கல்யாணம் பார்க்கணுமா, நம்மளுக்கு காரியத்தை பார்க்கணும். சொன்னாங்க ஞானத்தோடு, அதுதான் ஆண்டவங்க என்ன பண்றாங்க, ஞானத்தை கொடுத்துருக்காரு, புத்தி கொடுத்துருக்காரு. வார்த்தை சொல்லுது, நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது. இந்த பாருங்க, பெலிஸ்தர் பராமப்பட்டார்கள், ஆனாலும் கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்க அவன் வீழ்ந்து கொண்டே போகிறான். 2வது ஒரு மனுஷனை பார்க்கும் பொழுது அது 37:19 வாசிப்போம். பாருங்க, இந்த யோசேப்புடைய வாழ்க்கையை குறித்து எல்லாருக்கும் தெரியும். இந்த யோசேப்பு என்ன பண்றாங்க, அவன் சகோதரன் எதுக்கு பராமப்பட்டாங்க? இல்லைங்க, எதுக்கு பராமப்பட்டாங்க? இல்ல, அவன் சகோதரன் சொல்றாங்க, எல்லாம் அறிக்கட்டும், எல்லாம் என்ன வணக்கமா இருக்குது அப்படின்னு சொல்லுங்க. இப்ப அவங்க அண்ணனுக்கு என்ன ஆயிடுச்சுங்க, நாங்க வந்து வாங்கிட்ட, நாங்க வந்து வாங்கணுமோ, நாங்க வந்து கை கட்டி நிக்கணுமோ. சில ஆளுக்கு எப்படி தெரியுமா, எப்படிமா நாங்க போய் அவங்க முன்னாடி கை கட்டி நிக்கணுமோ, நாங்க போய் அவங்ககிட்ட போய் சொத்தம் சொல்லணுமோ, நாங்க போய் அவங்க வணக்கம் சொல்லணுமோ. அவங்க முதல்ல வந்து சொல்லிட்டோம், அப்புறம் போய் நாங்க சொல்லுவோம். யாரு விசு வாசிக்கும் முதல்ல அவங்க வந்து சொத்தம் சொல்லணும், அப்புறம் நாங்க வந்து சொல்றோம். அது யோசேப்பின் வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியம். எல்லாரும் சகோதரர்கள்லாம் அவங்க மேல பராமரிக்கிறாங்க. ஆனா எங்க அப்பா சொன்ன காரியத்தை என்ன பண்ணிட்டு இருக்க மனசுல சரியா மனசுல வச்சுக்கிட்டு, சில பேர் மனசுல ஆக்க மாட்டாங்க, என்ன பண்ணிருக்காங்க ஊர்ல போய், அப்படியாக்கா இப்படியாக்கா, அவர் அப்படியா இவர் இப்படியா. சில ரகசியத்தை அவங்க கணவன் மணிகளோட வச்சுக்கணும். என்னங்க ரகசியத்தை அதான் சொல்லுவீங்களா, சொல்லுவீங்களாமா? அனைவமானவங்க மனைவியும் கணவன் 2 பேரும் அப்படியே வச்சுக்கணும். 3வது இப்போ சொன்னா அவன் என்ன பண்ணுவாங்க, நம்மளை தூக்கி போட்டுருவாங்க. அதுதான் ஆண்டவர் நானுமா சொல்லியிருக்காரு, ரகசியத்தை யாருக்கு என்ன சொல்லணுமோ அது மாதிரிதான் சொல்லணும். எல்லாத்தையும் போய் என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. இந்த பராமப்பட்ட அவரோட சகோதர வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் தெரியுமா? இவன் தரிசனத்துல பார்த்த ஒரு காரியம், எல்லாரும் அறிக்கட்டும் என்னை மனைவின்னு சொன்ன ஒரு வார்த்தை இவனை தூக்கி போய் எங்க வித்துட்டாங்க, போட்டாங்க. பாருங்க, அங்கேயும் விட்டாங்களா, கொஞ்சம் வித்துருவோம். பொறாம என்னென்ன பண்ணுது பாருங்க. இந்த பொறாம இன்னொரு மனுஷனை வாழ விடாது. நல்லா கவனிச்சிங்க, பொறாம இன்னொரு மனுஷனை வாழ விடாது. உங்க வாழ்க்கையில பொறாம இருந்துச்சுன்னா இன்னொரு மனுஷனை மேன்மையா நினைக்க கூடாது. நினைக்கூடாது, மேன்மையா நினைக்கூடாது. கர்த்தர் பார்க்கிறார். ஒரு நேரம் வந்தது, ஒரு சமயம் வந்தது, அவன் சிறைச்சாலைக்கு போறான். சிறைச்சாலை அங்க அப்பவும் ஆண்டவருக்கு உண்மையா இருக்கிறான், அங்க வேலைக்காரனா இருக்கிறான், அப்பவும் ஆண்டவருக்கு உண்மையா இருக்கிறான். கர்த்தர் எல்லாத்தையும் பார்க்கிறார். எவன் பராமப்பட்டானோ சாப்பாட்டுக்கு வழி இல்லாம கடைசி என்ன பண்றாங்க, யோசேப்பு தான் வராங்க. எங்க கர்த்தர் அவன் யாராலும் பொறாமப்பட்டாங்களோ, கர்த்தருடைய மனுஷன் இங்கே பொறாமலா மனுஷன் கர்த்தர் அவனை தூக்கி கொண்டு உயரத்தில் வைத்து
எவ்வளவு அழகு பார்க்கிறா பார்த்தீங்களா? ஆனா பொறாமப்பட்ட மனுஷன் எல்லாத்தையும் என்ன பண்ணாரு? எல்லாம் கீழே வரிசையாவா என்ன பண்ணாரு? நீ வேற வாசிச்சு பாருங்க, அதெல்லாம் சொல்லல. எல்லாம் வரிசையா அவங்க எல்லாம் தந்தபடி எவ்வளவு நல்ல தெய்வம் பாருங்க. யாரு பொறாமப்பட்டாங்களோ அம்மா என்ன பண்றாரு? நான் பொறாமப்படாம வாழ்ந்த இந்த யோசேப்பை கர்த்தர் உயர்த்தி வைத்தார். நம்மளால உயர்த்தி வைக்கணுமா? பொறாம இல்லாத ஒரு மனுஷன் நல்ல முடிவு தருவான். அவனை முடிவுமா தெரியுமா? நல்ல ஒரு ஆசிரியர்கிட்ட வாழ்க்கை, ராஜா அரண்மனையிலே ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்திலே ஒரு உயர்ந்த ஸ்தானத்திலே கொண்டு வந்து உயர்த்தி வைத்தான். நல்ல முடிவு தானே? அவன் பொறாமமா தான் வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா என்ன ஆயிருக்கு நினைக்கிறீங்க? என்ன ஆயிருக்கும்? இவனும் போய் பஞ்சத்துல பாடுகள் மத்தியில் இவனும் போய் நெருக்கடியில் இருந்திருப்பான். ஆனா கர்த்தர் அவனை பார்த்து என்ன பண்ண உயர்த்தி. இன்னைக்கும் அதே அவனோட நம்பிக்கைய இந்த சிறைச்சாலைக்கு கர்த்தர் நம்பி கொண்டுதான் இருக்கிறான். அப்ப கூட அவன் வந்து என்ன சொன்னான்? என்ன வந்து அப்படி ஞாபகப்படுத்துங்க. ஆனா அவன் மறந்துட்டான். யார் மறந்துட்டான்? ஒரு பானம் பார்த்த என்ன பண்ணிட்டான்? மறந்துட்டான். ஆனாலும் கூட அவன் மறந்தாலும் தெய்வம் அவனை மறக்க, கர்த்தர் அவனை மறக்கல. பொறாம இல்லாத மனுஷனை கர்த்தர் ஒரு நாளும் மறப்பதில்லை. ஆமென். ஆமா, நம்ம எப்போ நினைச்சுட்டே இருப்பார், எந்த மனுஷனோட வாழ்க்கையில பொறாம இல்லையோ அந்த மனுஷனை கர்த்தர் அனுதினமும் நினைத்துக் கொண்டே இருப்போம். அவன் நல்ல முடிவு தருவான். அவன் நம்பிக்கையை தெய்வம் காப்பாற்றுவார். ஆமென். இரண்டாவது ஒரு வாசிக்கிறோம், அதில் நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. முதலாவது யாரோட வாழ்க்கையில எந்த ஒரு காரியம் இருந்தா நல்ல முடிவு வராதுன்னா வராம இல்லாத மனுஷனோட வாழ்க்கையில. இரண்டாவது, யாருக்கு ஆண்டவர் நல்ல முடிவு தருவார்னா அதிலே வாசிக்கிறோம், நீ நாள்தோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு. எந்த மனுஷன் கர்த்தருக்கு பயந்து வாழ்கிறார்களோ அவர்களோட வாழ்க்கையில மாத்திரமே நல்ல முடிவுகளை ஆண்டவர் தருவார். வாழ்க்கையில் நல்ல முடிவு வேணும்னா, நம்பிக்கையை ஆண்டவர் காப்பாற்றணும்னா நாள்தோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு. நாள்தோறும் என்னங்க? ஒவ்வொரு நாளும் நீங்கள் நானும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு வாழ வேண்டும். கர்த்தர் என்ன பார்க்கிறார், கர்த்தர் என்னோடு இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் பற்றும் பயம் எந்த மனுஷனோட வாழ்க்கையில் இருக்கிறதோ அவர்களோட வாழ்க்கையிலே நிச்சயமாய் நல்ல முடிவை ஆண்டவர் தருவாரா தரமாட்டாங்களா? தருவார். அநேகருக்கு கர்த்தரை பற்றும் பயம் சொல்லுமா? கர்த்தரை குறித்த பயம் அநேகருக்கு இல்லை. துணிகரமா வாழ்றது, துணிகரமா செய்யறது, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யறது, அப்படி ஆண்டவர் நல்ல முடிவு தருவார். நாம் எதிர்பார்க்கிற சில காரியத்தை ஆண்டவர் எப்படி செய்வார்? அநேகர் இப்படிதான் இருக்கிறார். கர்த்தரை பற்றும் பயம் அநேகர் வாழ்க்கையில என்ன பண்ணுது? சபையில இல்ல, குறைஞ்சுக்கிட்டே வருது. எப்படிங்க? குறைஞ்சுக்கிட்டே வருது. நாங்க புதுக்கோட்டையிலிருந்து இங்க வரதுக்கு கிட்டத்தட்ட 38 கிலோமீட்டர். நான் பார்க்குறேன், அரை மணி நேரத்துல 3/4 மணி நேரத்துல வந்துடலாம்னு சொல்லி 7 மணிக்கு வண்டி எடுத்தா வர இங்க 8:15 ஆயிடுச்சு. நினைச்சேன், ஆண்டவரே சோத்திரம், 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. மனுஷனா 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்ப 6வது முடிவு போகுது, பயம் ஓடிட்டு இருக்குது. இன்னைக்கு சபையில் அநேகருக்கு எப்படி இல்லை? 6வது போனா பயம் இல்லை, இப்ப வசதி போயிடும், அதுவும் பயம் இல்லை, அப்படி போயிடலாம். இப்ப செய்தி வந்துடும், அப்படி போயிடலாம். நாளைக்கு சபைக்க ஐயா நீ கர்த்தரை பற்றும் பயம் இன்னைக்கு ஏன் இல்லைன்னா, இன்னைக்கு அநேகருக்கு ஒரு சில ஆசீர்வாத நன்மைகள் ஆண்டவர் இன்னைக்கு என்ன செய்யல, எனக்கு என்ன பிரச்சனை மாறல, அதெல்லாம் ஆண்டவர் மாற்றி வருமா? பாருங்க, என் பிறந்த 2வது மகளுங்கிறாங்க ஜெபா. நம்ம பிறந்து 4 நாள் அளவே இல்லை, 4 நாள் அளல. நான் நினைச்சேன், சோதர ஆண்டவர்
என்ன பிரச்சனை தெரியல. எங்க மனைவி 2வது ஆபரேஷன் சிசேரியன் பண்ணிருக்காங்க. அவங்க வந்து 2வது ஆபரேஷன் பண்ணதுனால வயிறு கேஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகி வயிறு உப்பிட்டே வருது. நான் இப்போ அவங்களுக்காக ஆஸ்பத்திரிக்காக நான் சரி நான் ஜிஹெச் வந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டல் செக்அப் பண்ணலாம், இந்த மாதிரி என்னன்னு தெரியல வயிறு உப்பிட்டே வருது என்னன்னு தெரியல சொல்லி இருக்கும் பொழுது அவங்களுக்காக நான் வந்து இப்போ மனக்கெடுக்கிறேன். 3 நாள் கழிச்சு நீங்க சொல்றாங்க டாக்டர் நீங்க 4 நாளாக குழந்தாலும் இல்லை என்னன்னு தெரியல நீங்க போய் சேலம் ஜிஹெச்சில் ஒரு எக்கோ ஒன்று பாருன்னு சொன்னாங்க. என்னடா நாம ஒரு பிரச்சனை இருக்கலாம், இந்த மனைவி வேற இருக்காங்களே, பாப்பா வேற இப்போ 4 நாள் அதுலேயேன்னு சொல்லி என் கையில் வாங்க போறாங்க. அது இல்லை முதல் பாப்பா பார்த்தீங்கன்னா அப்படியே கண்ணெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே ஒரு மாதிரி பார்க்க இதாக இருந்துச்சு. ஆனால் 2வது பாப்பா பார்க்கும்போது அவனும் இல்லை, சிரிக்கல, ஒன்றுமே இல்லை. டாக்டர் சொன்னாரு எக்ஸ்ரே பார்த்தா எக்ஸ்ரே ஒன்றும் இல்லை. இப்போ சேலம் ஜிஹெச்சில் நாங்கள் போய் பார்க்கலாம். இப்போ மனைவிக்கு ஹாஸ்பிட்டல் நான் பார்த்துட்டு இந்த கேஸ் இதெல்லாம் கொஞ்சம் நார்மலானதுக்கப்புறம் 7ஆம் நாள் இப்போ நான் சேலம் ஜிஹெச் போய் பார்க்குறேன். இப்போ பார்க்கும் பொழுது என் மனைவி ஒரு ஸ்ட்ரெச்சர் இருக்கிறாங்க, என் பாப்பா ஒரு டைப் வச்சுருக்கேன். உள்ளே போகும்போது இந்த எக்கோ ஹார்ட்டில் போகிற 5 வால்வில் 2 வால்வில் ஒரு 5 mm சைஸில் ஒரு ஓட்டையும் 3 mm சைஸில் ஒரு ஓட்டை. எப்படிங்க விளங்க சொல்லுங்க சொல்கிறாங்க சொல்லுங்க. என் மனைவிக்கு முதல் பிரச்சனை நான் சொல்கிறேன், பிள்ளைக்கு இது மாதிரி இருக்கிறாங்க சொல்கிறேன். இப்போ நான் தோணும்போது அதாவது நீ தான் இதை கொடுத்தீங்க, இந்த குழந்தைய நீங்கள் தான் கொடுத்தீங்க, இந்த குழந்தைய நீங்கள் தான் சுகமாக்கணும். நான் எந்த ஆஸ்பத்திரிக்கு போக மாட்டேன், எந்த செக்அப் பண்ண மாட்டேன். அன்றைய கத்தாவை நீர் கொடுத்த குழந்தைய நீங்களே சுகமாக்கணும்னு சொல்லி ஆஸ்பத்திரியில் நானும் மனைவி கை கொடுத்து நாங்கள் ஜெபிச்சுட்டு வரோம். ஒரு 6 மாதம் கழிச்சு ஒரு செக்கப்புக்கு போகிறோம். அப்போ எந்த ஒரு மாற்றம் இருக்குன்னு தெரியல. அப்போ 1.5 வயசுல போய் செக்அப் பண்ணும்போது அந்த பெருசாக இருந்த அந்த ஹோல் 5 mm சைஸில் அந்த ஓட்டை ஃபஸ்ட்டு மறைஞ்சிச்சு. நான் நினச்சேன் அதோட ஃபஸ்ட்டு சின்னதுனா மறையும், ஆனால் அந்த 5 mm சைஸில் இருக்க அந்த பெரிய ஹோல் அந்த ஓட்டை அவள் தூங்கும்போது வீசி ஒரு சவுண்டு தூங்கும்போது நார்மலாக நீ தூங்கினா ஒரு எந்த ஒரு இதுவும் தெரியாது. ஆனால் அந்த ஹார்ட்டில் ஓட்டை இருக்கிறவங்களுக்கு ஒரு விசில் சவுண்ட் கூட கேட்டுட்டே இருக்கும். தூங்கிட்டு இருக்கும்போது நல்லா நீங்கள் அப்போ நான் ஒவ்வொரு நாள் பார்க்கும்போது நான் அவளை தூங்கிட்டு இருக்கும்போது பார்த்தேன் ஒரு நாள் விசில் மாதிரி சவுண்டு கேட்கும். அப்போது சவுண்டே இருக்கும். 1.5 வயசுல போய் செக்அப் பண்ணும்போது கரெக்டாக முதலாவது அந்த 5 mm சைஸ் ஓட்டை மருந்து அதுக்கு 2.5 வயசுல போய் செக்அப் பண்ணுவோம். அந்த 3 mm சைஸும் நார்மல் ஸ்டேஜுக்கு வந்துச்சு. மறுபடியும் இப்போ 3 வயசு முடிஞ்சு இப்போ 3.5 வயசுல போய் செக்அப் பண்ணோம். நீங்கள் இங்கே செக்அப் வர வேணாம். அதே குழந்தைக்கு முன்பதாய் நான் 5 குழந்தைகளை போய் நிற்க வச்சு செக்அப் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறாங்க. அங்கே 2 குழந்தைகளுக்கு ஆப்ரேஷன் பண்ணிக்கிறாங்க. அந்த ஹார்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. அந்த ஹார்ட் வால்வில் செக்அப்புக்காக 2 பேர் வந்திருக்கிறாங்க. நான் நினச்சேன் அதாவது என் பிள்ளை நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணாதபடி தெய்வம் காத்து கொண்டே மக்கள் சோதிக்கிறோம். கத்தாவை கொடுத்த சுகத்திற்காய் சோதிக்கிறோம். நான் ஆராதிக்கிறேன் இயேசு என்னை கைவிடாதவரே சோதிக்கிறோம். நம்மளை யார் முன்னாடி நம்மளை கைவிடாமல் நம்மளை காப்பாற்றுகிற தெய்வம் ஒரு இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க அவர் ஜீவித்து நிச்சயமா நமக்கு ஆண்டவர் நல்ல முடிவு தருவார். நீங்க சில நேரத்துல இந்த முடிவு இப்படிதான் பரவாயில்லையே, இந்த முடிவு அப்படிதான் பரவாயில்லையே, கர்த்தருடைய களத்துல நல்ல முடிவு வரும். நாம நினைக்கிற மாதிரி இல்ல, அவரு வந்து நல்ல ஒரு பெஸ்ட் கொடுப்பார். எப்படிமா பெஸ்ட் கொடுப்பார். நமக்கு கர்த்தரை பற்றி பயமா இருந்தா போதும். என்னங்க கர்த்தர் மேல கொஞ்சம் பயம் இருந்தா போதும். அநேக விசுவாசிகள் வாழ்க்கையில் கர்த்தரை பற்றி பயம் அநேகம் இல்லை. அதனால்தான் ஆண்டவர் சொல்றாரு நிச்சயமா நல்ல முடிவுகள் வராத காரணம் அநேகம் நம்மளுடைய நம்பிக்கை சில நேரத்துல தலைமொழியில் போவதற்கு காரணம் கர்த்தரை பற்றும் பயம் நீங்க அநேகருக்கு இல்லை. கர்த்தரை பற்றும் பயம் அநேகருக்கு இல்லை. ஏன் இல்ல? எரேமியா 2:19 வாசிங்க. ஒரு 10 நிமிஷம் நான் முடிச்சிருக்கேன். எரேமியா 2:19.
சில நேரத்துல சில கசப்புகள் வரதுனால நமக்கு என்ன, கர்த்தர் மேல பயம் இல்லை. கசப்பு என்னங்க, சில நேரத்துல கர்த்தரை விட்டுறது, கர்த்தரை விட்டுட்டு கர்த்தரை விட்டுட்டு கர்த்தரை மறந்து என்ன பண்றாங்க, சில கசப்பு வரதுனால கர்த்தரை விட்டுறோம். நம்ம வாழ்க்கையில சில நேரத்துல சில கசப்பான சம்பவம், கசப்பான காரியம் நடக்கும்போது கர்த்தரை நம்ம என்னைக்கு விடுறோமோ அன்னைக்கு கர்த்தரை பற்றும் பயம் நம்மளோட வாழ்க்கையில இல்லாம போயிடும். இன்னொரு வசனம் சொல்லுது, நீதிமொழிகள் 8:13 வாசிப்போம். சொல்லுது, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். தீமையா தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை நம்ம வெறுக்கிறது தான் கர்த்தருக்கு பயப்படும் பயம். ஆண்டவர் விரும்பாத காரியத்தை ஒருவேளை நம்ம செய்து கொண்டே இருப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில நல்ல முடிவுகள் வராது. நம்ம தீமையை வெறுக்கிறோமா, ஆண்டவர் பிரியமில்லாத காரியத்தை நம்ம வெறுக்கிறோமா, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை நம்ம செஞ்சோம்னா நல்ல முடிவு வராதமா, நல்ல முடிவு வராது. ஆண்டவருக்கு எது பிரியம், ஆண்டவருக்கு எது பிடித்தது, அதெல்லாம் நீங்க என்னைக்கு செய்ய முற்படுகிறீங்களோ அன்னைக்கு ஆண்டவர் நமக்கு நல்ல முடிவு. ஆமென் ஆமென். கர்த்தருக்கு பயப்படுற பயம் மனிதனோட வாழ்க்கையில இல்லை. பாருங்கள், அப்படி கர்த்தருக்கு பயந்த 2 மனுஷனோட வாழ்க்கையில பழைய ஏற்பாட்டுல ஒரு வசனத்தை வாசிப்போம். யோபு 1ஆம் அதிகாரம் 8-9 வாசிப்போம். கர்த்தருக்கு பயந்து வாழ்கிற மனுஷனோட வாழ்க்கையிலே தேவனுடைய பாதுகாப்பு எப்பவும் இருக்கும். என்னமா, கர்த்தருக்கு பயந்து எந்த ஒரு மனுஷன் நடக்கிறார்களோ அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆண்டவர் எப்பொழுதும் பாதுகாத்துக் கொள்வார். என்னமா, எப்பவும் பாதுகாப்பார். யோபுவோட வாழ்க்கையில கர்த்தருக்கு பயப்படுற மனுஷனாய் அவன் இருந்ததுனாலே அவன் வீட்டை சுத்தி என்ன இருக்குதான், ஒரு வேலி இருக்குதான். அந்த வேலி யாரு? கர்த்தர் அவன் வீட்டை சுத்தி ஒரு வேலி அமைச்சிருக்கிறான். இன்னைக்கு நம்மையும் நம்ம வீட்டையும் நம்ம குடும்பத்தையும் நம்ம பிள்ளைகளையும் ஒரு வேலி அமைக்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருக்கு பயப்படும் பயம் நமக்கு வேண்டும். அப்படி நம்ம கர்த்தருக்கு பயந்து நடந்தோம்னா நம்மளை சுத்தி ஒரு வேலி எப்போ இருக்கும். வேலி என்னங்க, ஒரு பாதுகாப்பு. அந்த வேலையை தாண்டி யாரும் வர முடியாது. வேலையை தாண்டி சாத்தான் சொல்றான், நீ சும்மா அவனை என்ன பண்றீங்க, அவன் என்ன பண்ணிக்கிறீங்க, அவன் வீட்டை அவனுக்கு எல்லாவற்றையும் என்ன பண்ணி வச்சிருக்கீங்க, வேலி. வேலி பாருங்க, எவ்வளவு பெரிய பாதுகாக்கிற ஒரு தெய்வம் நம்முடைய ஆண்டவர். கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்து பாருங்க, நம்மள வீட்டை சுத்தி நம்மளை சுத்தி ஒரு பாதுகாப்பு விசேஷமா இருக்கும். விசேஷமான ஒரு பாதுகாப்பை நம்முடைய ஆண்டவர் நமக்கு தருகிறது தேவன். ஆமென். எத்தனையோ பேர் பாருங்க, ஆக்சிடென்ட் எத்தனையோ பேர் மரித்து போறாங்க, எத்தனையோ பேர் மரித்து போயிருக்கிறாங்க, விழுந்தெடுக்கிற அப்படியே மரணத்தை பார்த்து இருக்கிறோம். எத்தனையோ பேர் விபத்தா எத்தனையோ காரணம் நடந்திருக்குது. ஆனா ஆண்டவர் நமக்கு இன்ன வரைக்கும் ஜீவனை கொடுத்து நம்மளை காப்பாற்றுகிறான்னு சொன்னா ஏதோ நம்ம கருத்து கொஞ்சம் பயந்து கொஞ்சம் வாழ்ந்துட்டு நம்ம இல்ல, உண்மையாலுமே கர்த்தருக்கு நீ பயந்து வாழ்வாய் என்று சொன்னார். உன்னையும் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் உனக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் வேலியடித்து பாதுகாத்துக் கொள்வார். ஆமென். நிச்சயமாக நல்ல முடிவு உண்டு. கர்த்தருக்கு பயந்து நீ வாழ்ந்தினா அவன் முடிவு என்ன தெரியுமா? யோபுவோட முடிவு என்ன?
இழந்தது எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துட்டாரு. கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன வாழ்க்கையில மாத்திரம் அப்படி நடக்கும். கர்த்தருக்கு பயந்து வாழ்கிற மனுஷன வாழ்க்கையில மாத்திரமே அவன் என்ன இழந்தாலும் சரி கர்த்தர் அதை திருப்பி கொடுப்பான், ரட்டத்தனியா கொடுப்பான். கர்த்தருக்கு பயப்படுற பயனுக்கு அநேக வாழ்க்கையில அது ஒரு வேலை கொஞ்சமா இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஆண்டவரே சோத்திரம், இன்னும் நமக்கு பயந்து வாழ்றாங்க. இன்னும் பயந்து வாழ திரும்ப தாங்க உதவி செய்யுங்க அப்படின்னு என்ன பண்ணுங்க கேட்க ஆண்டவர். அல்லேலூயா. ஆமா, கர்த்தர் நல்லவர். கேக்குதுங்க? இன்னொரு வசனத்தை மாத்திரம் வாசிப்போம். அப்போஸ்தலர் 10:2-3 வாசிங்க. அப்போஸ்தலர் 10:2-3. அவன் தேவ பக்தியுள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்போதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் அந்நிலத்தில் வரவும் கொர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரத்யட்சமாய் தரிசனம் வந்து அவனை உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன், உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுவதாக அவர் சன்னதியில் வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுற மனுஷனோட வாழ்க்கையில அவன் என்ன பண்றான்? எப்பொழுதும் ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறான். கர்த்தருக்கு பயப்படுறவங்களோட வாழ்க்கையில இருக்கிற ஒரு குணம் என்ன தெரியுமா? அவங்க எப்பவும் எந்த பிரச்சனை வந்தாலும் சலிச்சு போயிருக்காங்க, சலிச்சுக்காங்க. கர்த்தருக்கு பயப்படுறவங்க வாழ்க்கையில அந்த வாழ்க்கையில என்ன நடந்தாலும் சரி, எந்த சம்பவம் நடந்தாலும் சரி, எந்த உபத்திரம் வந்தாலும் சரி, வார்த்தை சொல்லுது அவன் கர்த்தருக்கு பயப்படுற மாத்திரமல்ல ஜனங்களுக்கு மிகுந்த கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் இன்னொருத்தருக்கு என்ன பண்ணுவாங்க? நீங்க கொடுக்குறீங்களா? கர்த்தருக்கு கொடுக்குறீங்களா? உண்மைன்னு சொல்லுங்க. கொடுக்குறீங்க. நான் ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணேன். நம்ம தப்பா நினைச்ச கூடாது, தப்பா நினைச்ச சில இடத்துல கொடுக்கும் பொழுது நான் ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணும்போது இன்னொரு மனுஷனை மத்திய 5ஆம் அதிகாரத்தில் நீங்க வீட்டில் வாசிச்சு பாருங்க. நம்ம காணிக்கை கொடுக்கும்போது எப்படி கொடுக்கணும், காணிக்கை எப்படி ஆண்டவர் அங்கீகரிப்பாருன்னு சொல்லி அந்த வசனம் இருக்கு. இப்போ நான் வந்து பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த சபையில ஒரு நபர் என்ன பண்றாங்கன்னா, அவங்க மனைவியோட இல்லை 6 மாசமா கணவன் மனைவி, ஆனா என்ன பண்ணலைங்க, கணவன் மனைவிய சேர்ந்து இல்லை. அப்ப ஆண்டவர் ஆவியானவங்க பேசிட்டு இருக்காரு, ஆண்டவர் பேசிட்டு இருக்காரு. இப்ப நீங்க உங்க கணவன் மனைவியோடு அன்போடு இல்லைன்னா நீ இது காணிக்கப்படுற காணிக்க நீங்க கோபத்தை வச்சுக்கிட்டு கசப்பு வச்சுக்கிட்டு காணிக்கப்பட்டல காணிக்கப்படாது. அந்த நபர் பாத்தீங்கன்னா 6 முடிஞ்சோடனே போய் எல்லாரும் டிவி வாங்கிட்டு வந்து போட்டா வாங்கிட்டு வந்து எல்லாம் கொடுப்பாராம். ஆனா மனைவிட்டா பேச ஆண்டவர் இதெல்லாம் பாக்குறாரா? இதெல்லாம் பாக்குறா பிரதர். நான் ஆவியானவன் பேசிட்டு இருக்கோம்னு அப்ப சொன்னேன். இந்த காணிக்கப்பட்டல கசப்பை வைத்துக் கொண்டு பொறாம வச்சுக்கிட்டு இன்னொரு மனுஷங்களுக்கு கோபத்தை வைத்துக் கொண்டு காணிக்கப்பட்டு நீ காணிக்க போடாதீங்க, கர்த்தர் அதை அங்கீகரிக்க மாட்டாருன்னு சொன்னேன். அந்த நபர் ஏஞ்சி போயிட்டார். யாரு? ஃபர்ஸ்ட் ஏன் அந்த நபர் ஏஞ்சி போயிட்டார்? நம்ம 6ஆம் முடிஞ்சு கேட்க அவர் எல்லாத்துக்கும் போட்டா வாங்கி தருவாரு, எல்லாத்துக்கும் டீ வாங்கி தருவாரு. ஃபர்ஸ்ட் இல்ல என்ன சம்பவம்? கணவன் மனைவி அந்த அம்மா முன்னாடி இருக்காங்க, அவர் அங்க உட்காந்துருக்காரு. என்ன பண்றது பிரச்சனை கேட்டா அவர் 6 மாசமா பேசுறது கசப்பு சண்டைதான். நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க ஆண்டவர் என்ன பண்ணாலும் எழுதுவாரு. பரிசுத்தமான தெய்வம். நம்ம போடுற காணிக்க, நம்ம போடுற தசமபாகம் எல்லாத்தையும் தெய்வம் அங்கீகரிக்க வேண்டும் என்று சொன்னார். அது ஒரு பரிசுத்தம். நான் போடும்போதெல்லாம் காணிக்கை பெற்ற போடும்போதெல்லாம் சில நேரத்துல சில காரியங்களை செய்யும் போதெல்லாம் அதே என் கருத்தை ஆசீர்வதிங்க, பரிசுத்தப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி நான் காணிக்கை பெற்று போனேன். இப்ப அந்த ஆள் வாங்கலாம் ஓடிட்டேன். அப்ப அந்த ஆளு நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன், ஃபர்ஸ்ட் இல்லை தப்பா ஏதாவது ஆண்டவர் பேசுனாரு, எனக்கு ஒரு காரியத்தை சொன்னாரு, அந்த மகன்கிட்ட பேசணும்னு சொல்லி நான் முற்படுறேன். அந்த நபர் ஓடிட்டேன்.
சகோதரி சொன்னா, எந்த கசப்பு இருந்தாலும் சரி, எந்த ஒரு வைராக்கியம் பொறாம இருந்தாலும் சரி, கணவன் மனைவியா சேர்ந்து ஒப்புரவாகிட்டு வந்து சந்தோஷமாயிடும். அப்போ சொன்ன உடனே, என்ன பிரதர் அவர் தான் என் கூட சேர்ந்து வாழ மாட்டேங்கிறாரு, நான் ஒப்புரவாயிதாகிறேன். ரெண்டுமே ஒப்புரவாது. சில பேர்லாம் சபையில கனவு ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம். எப்படி? கர்த்தருக்கு பயப்படுற பயம் இன்னைக்கு அனைவருக்கு இல்லை. அங்க ஒருத்தர் இங்க ஒருத்தர் குடும்பமா சபைக்கு வரணும். எப்படிங்க? குடும்பமா சபைக்கு வரணும். அது ஆசீர்வாதம். நீ போடுற காணிக்க தசமாக எல்லாத்தையும் கர்த்தர் 3 மடங்கு ஆசீர்வாதம். அம்மிக்கு குலுக்கி சரிந்து கொள்ளும்படி அதை ஆசீர்வதிக்கிறாங்க. நீ கொடுக்குற சின்ன காணிக்கையோ பெரிய காணிக்கையோ அதை ஆண்டவர் பார்க்க மாட்டார். நீங்க போடுற ஒரு ஏழை விதவை என்ன பண்றாங்க? சில பேர்லாம் காணி போடும்போது அப்படியே இருப்பாங்க. ஆண்டவர் அதெல்லாம் பார்க்க மாட்டாரம்மா. நம்மளுக்கு காணிக்கையோ பணமோ அதெல்லாம் ஆண்டவருக்கு அற்பமான காரியம். கர்த்தர் யாரை கொண்டாலும் காப்பாற்றுவார், யாரை கொண்டாலும் நடத்துவார். என் வாழ்க்கை நான் பார்த்த ஒரு சாட்சி என்ன தெரியுமா? கர்த்தர் யாரை கொண்டாவது நம்மை காப்பாற்றுகிற தெய்வம். ஒரு நாள் ஊழியத்தில் போகும்போது, ஏற்காட்டுக்கு போகும்போது, நான் என்ன பாஸ்டர் பார்த்தீங்கன்னா சரியாக காசு பஸ்ஸுக்கு தான் தருவாங்க. பஸ்ஸுக்கு 50 ரூபா, டீக்கு 10 ரூபா. ஸ்தாபனத்தில் அப்படி ஒரு சரியாக இருப்பாங்க. அப்போ நான் சேலத்துலேருந்து ஏற்காட்டுக்கு போகும்பொழுது அடுத்த ஒரு சாட்சி மட்டும் நான் சொல்ல முடிக்கிறேன். ஒரு 3 நிமிஷத்துக்கு பாருங்க. அப்போ ஏற்காட்டுக்கு நான் போயிட்டு வரும்போது 17 34 ரூபா, அப்படி அங்கேருந்து வரதுக்கு 7 14 ரூபா, 51 ரூபா சரியா போயிடுச்சு. 10 ரூபா டீக்கு. சரிங்களா? நான் இப்போ சேலத்துலேருந்து போயிட்டு ஏற்காடு போயிட்டு முடிச்சுட்டு காணிக்கு போகிற நேரம். அப்போ 2 பேர் தான் வந்திருந்தாங்க. என்னோட முதல் பிரசங்கம் எத்தனை பேருங்க? 2 பேர். அதுவும் ஒரு சின்ன பொண்ணு, ஒரு காது கேட்காத பாட்டி. இன்னைய வாழ்க்கை நான் மறக்க முடியாத சம்பவம். அன்னைக்கு காணிக்கு பெட்டியில 7 ரூபா காணிக்கு வந்துச்சு. எவ்வளோ? 7 ரூபா காணிக்கு. நான் பார்க்குறேன் ஆண்டவரே சொல்லுங்க, 7 ரூபாய் எடுத்துட்டு போனால் பாஸ்டர் நினைப்பாருன்னு சொல்லி எனக்கு டீக்கு கொடுத்த 10 ரூபாயை காணிக்க அந்த உண்டியில் போட்டு மொத்தம் 17 ரூபாய் கணக்கு எடுத்தேன். எவ்வளோ? 17 ரூபா கணக்கு எடுத்தேன். இப்போ என் வருஷம் ஊருக்கு பார்த்து பஸ்ஸுக்கு மட்டும் தான் இருக்குது. டீக்கு இருந்த ஏற்காட்டில் குழு சாயங்காலத்தில் பயங்கர குழுங்க இருக்கும். 7 மணிக்கு பஸ் ஏறினேன். பஸ் ஏறும்போது ஆண்டவர் இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னு தெரியுங்க. பஸ்ஸில் இருக்கும்போது என் பக்கத்தில் இருந்தாங்க ஒரு ஒயிட் ஷர்ட். நானும் ஒயிட் ஷர்ட் போட்டுருக்கேன், அவரும் ஒயிட் ஷர்ட் போட்டுருக்காரு. அந்த நபர் என்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொல்றாரு, பேசிட்டு இருக்கும்போது பிரதர் நான் மாதிரி எஸ்டேட்டில் டீ தூள் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறேன், மாதிரி சின்ன சின்ன டீ தூள்லாம் தொழில் செஞ்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ சொல்லிட்டு இருக்கும்போது நீங்கள் பாஸ்டர் கேட்டாரு. நம்ம முகத்தை பார்த்து அப்படி தெரியுது அப்படின்னு நினச்சிட்டு சோதராண்டவர். அப்போ மேரேஜ் ஆகல. அப்போ நான் நினச்சேன் சோதரன் ஆமாங்க அது உள்ளுக்குதா. அப்போ என் கையை பிடிச்சிட்டு பிரதர் நீங்கள் சேலம் வந்தா நீங்கள் எனக்கு சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்னு சொன்னேன். நான் சொன்னேன் பிரதர் எல்லாம் ஹாஸ்பிட்டல் போகணும், பிள்ளைங்களா இருக்கிறாங்க அப்படி 40 பிள்ளைங்க என் கையில் கொடுத்துட்டு நான் போய் இங்கே கேர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். இல்லை பிரதர் நீங்கள் வந்து சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்கிறேன். நான் சொல்கிறேன் பிரதர் நான் 8 மணிக்குள்ள ஹாஸ்பிட்டல் போகணும். இல்லை பிரதர் நீங்கள் சாப்பிட்டு தான் போகணும். நான் அப்போ சரி என்னடா அம்மா போச்சு யாருமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நான் வரேன். வந்துட்டு சேலத்தை இறங்கணும். அவர் சரண பவன் ஹோட்டலுக்கு போனார். நான் நினச்சேன் ஆண்டவரே சோதரம் இது வரைக்கும் சரண பவனுக்கு போனது இல்லை ஆண்டவரே சோதரன் நமக்கு பெரிய ஆள் இல்லை ஆண்டவர் அப்படின்னு ஆண்டு அப்படின்னு சொல்லி சரண பவனுக்கு போனோம். அவர் என்ன சாப்பிட்றாரோ மசாலா தோசை நெய் தோசை என்னமோ சாப்பிட்ற நமக்கு அவன் பார்த்து ஆசையாக இருக்குது. நான் அந்த சோதரம் அப்போ நினச்சேன் ஆண்டவரே இதெல்லாம் என்ன ஆண்டவர் சாப்பிட்டு சீக்கிரம் சாப்பிட்டு அப்படின்னு சொல்லி நான் சாப்பிட்டு பஸ்ஸுக்காக கிளம்புறேன். கரெக்டாக கோயம்புத்தூர் பஸ்ஸு என் பக்கத்தில் கிராஸ் ஆகிடுச்சு. உடனே அவர் வாங்க சீக்கிரம் வாங்க பஸ் எடுத்து உடனே கையில் கொடுத்துட்டு தான் போகுது ஜோ பண்ணுங்க சீக்கிரம் ஜோ பண்ணுங்க பஸ் போகுது. ஃபர்ஸ்ட் இதில் பிரதர் என்ன ஜோ பண்ணுங்க பிரதர் நானும் அப்படியே அவசரமாக ஜோ பண்ணி அவசரமாக பைபிளில் வச்சுட்டு பஸ் ஏறிட்டேன். ஹாஸ்டல் வந்து பார்க்குறேன். இந்த பைபிளில் ஒரு காணிக்கை இருந்துச்சு. அப்போ நான் ஜாப் பண்ணிட்டு இருக்கிறேன். எங்கள் பாஸ்டர் பார்த்தீங்கன்னா அப்போ ஜெயம் வச்சால் அவர் வந்து ஃபாரின் போயிட்டார். அந்த பாஸ்டர் மாதிரி பார்க்குறாங்க. நான் யாருக்கும் அவசியம் உதவி கேட்க மாட்டேன். எனக்கு அது வந்து என்னோடய வாழ்க்கையில் ஆண்டவர் கற்றுக் கொடுத்துருப்பான். அப்போ நான் நினச்சிட்டு இருக்கும்போது அப்போ அந்த பைபிள் தோன்று பார்க்குறேன். அதில் 300 ரூபா காணிக்கை இருக்கு. நான் நினச்சேன்
இந்த 300 ரூபாய் காணிக்க ஆண்டவரை சோத்துறாங்க. யாருமே தெரியல, முகம் தெரியாத நபர், கோயம்புத்தூர், நான் புதுப்பட்டி, இப்ப நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். ஏன் தேவை அவருக்கு எப்படி தெரியும்? அப்பதான் ஆண்டவர் சொன்னாரு, அவனை யாரை கொண்டாலும் உன்னை நான் காப்பாற்ற வரல என்னுடைய தெய்வம். கர்த்தர் யாரை கொண்டாலும் காப்பாற்றுவார். காக்கா கொண்டு காப்பாற்றுவாரு, கருப்பு சாமி கொண்டு காப்பாற்றுவாரு. யாரை கொண்டாலும் நம்மளை தெய்வம் போய் காப்பாற்றுவார். அன்னைக்கு தான் நினைச்சேன், எவ்வளவு நல்ல தெய்வம், என் தேவை யாருக்கு தெரியும். சிலர் நினைப்போம்ல, இப்படி தேவை யாருக்கு தெரியும், யாருக்கு புரியும் அப்படின்னு நினைப்போம். கர்த்தருக்கு தெரியும். கர்த்தருக்கு தெரியும். உன் தேவைகள் அவருக்கு தெரியும், உன் பிரச்சனை அவருக்கு தெரியும், உன் பாடுகள் அவருக்கு தெரியும், நீ படுற அவமானம் நிந்தைகள் எல்லாத்தையும் ஆண்டவருக்கு தெரியும். அதுக்கு எல்லாத்துக்கும் நல்ல முடிவை தருவதற்கு என் ஆண்டவர் உண்மை உணர்வா இருக்கிறார். நிச்சயமாகவே நான் உனக்கு நல்ல முடிவுகளை தருவதற்கு நான் உண்மையுள்ள தெய்வனா இருக்கிறேன். உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடாத ஒரு காரியம் பொறாம மாத்திரம், இருக்க வேண்டிய ஒரு காரியம் கர்த்தருக்கு பயன்பட பயம். அது 2 மாத்திரம். எது இருக்கக்கூடாதோ அதை நாம கட் பண்ணிட்டா போதும். எது நம்ம வாழ்க்கையில இருக்கணுமோ அதை பிடிச்சிட்டா போதும். ஆமென். இந்த பொறாம மாத்திரம் நம்ம வாழ்க்கையில இல்லாம இருந்துச்சுன்னா போதும். ஆண்டவர் நீங்க பிடிச்சிட்டா போதும், நிச்சயமாகவே நல்ல முடிவுகளை தருவார். உன் நம்பிக்கையை ஆண்டவர் காப்பாற்றுவார். எங்கேயும் தலைவனை உங்களுக்கு விட மாட்டார். யாரும் முன்னாடி சொந்த பந்தம் முன்னாடினா உங்களை தலைவனை விட மாட்டார். சொந்த பந்தத்தை உங்களை கட்டுதான் செய்வாங்க. அங்க அண்ணன் இருக்காரு, தம்பி இருக்காரு, அக்காட்டு கேட்கிறாரு, ஒரு வார்த்தை கேட்கிறாரு, கர்த்தர் அப்படிலாம் மாத்துவார். அல்லேலூயா. ஆமா, அவருடைய தலையெழுத்தை மாற்றுகிற ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தெய்வம். இன்றைக்கும் அவர் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். உன் நம்பிக்கை எந்த மனுஷன் மேலேயும் அநேகம் உன் நம்பிக்கை மேல மனுஷன் மேல வச்சிருப்பீங்க. சில பேர் என்ன பண்ணாங்க, உறவு மேல, கணவன் மேல, மனைவி மேல சில பேர் என்ன பண்ணிடுவாங்க, நம்பிக்கை வச்சிருப்பாங்க. கர்த்தர் மேல் மாத்திரம் யோபு சொல்றாரு, அவரை நீ கொன்று போட்டாலும் அவர் மேல நம்பிக்கை. எல்லாம் இழந்த போது கூட அவர் சொல்றாரு, நம்மளால அவர் சொல்ல முடியுமா? அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? கர்த்தர் கொடுத்தார். கர்த்தர் என்ன கொடுத்தாரு? அவர் சொல்றாரு, வீடு, ஆஸ்தி, அந்தஸ்து, மனைவி, பிள்ளைகள் எல்லாம் கர்த்தர் கொடுத்தாரு. கர்த்தர் எடுத்தார். எல்லாம் கர்த்தர் கொடுத்தது. சில பேர் சொல்லுவாங்க, நான் சம்பாதிச்சு, நான் சேர்த்தது, நீ சேர்த்தா எல்லாம் ஒரு நாள்ல ஒன்றை விட்டு போயிடும். எதையும் விட்டு கேட்க மாட்டாங்க. யோபு சொல்றார், எல்லாம் கர்த்தர் கொடுத்தது. மனைவி, பிள்ளைகள், வீடு, ஆஸ்தி எல்லாம் கர்த்தர் கொடுத்தது. அதனாலதான் கர்த்தர் கொடுத்ததுனால பாருங்க கர்த்தர் பயந்து வந்து கொண்டு. இன்னைக்கு நாம சம்பாதிச்சனால என்ன பண்றோம்? கர்த்தர் பயப்படுத்தாங்க. நான் கட்டண வாக்கிலம், நான் கட்டண வீடு, நான் கட்டண பங்களா, நான் சேர்த்த சொத்து ஒண்ணுமே இல்லை. எல்லாம் மண்ணுக்கு போக முடியும். இன்னொரு மனுஷன் எடுத்து அது சண்டை போடக்கூடிய காரியம். உங்க பொக்கிஷத்தை எங்க சேர்த்து சொல்றாரு? பரலோகத்துக்காக சேர்த்து வைங்க. பரலோகத்துக்கு பொறாமப்படாத மனுஷன் மாத்திரமே பரலோகத்தை போக முடியும். நீங்க போய் எல்லாத்தையும் வாசிச்சு பாருங்க, யார் பரலோகத்தில் பிரவேசி மாட்டார்கள் என்று சொல்லி அந்த வசனம் காண்பிக்கணும். அப்படியா ஆண்டவர் நிச்சயமாக நல்ல முடிவுகள் நம்ம வாழ்க்கையில் தருவார். நம்பிக்கை ஆண்டவர் காப்பாற்றும். ஆமென். வராமல் எல்லா மனுஷனாய் வாழ்வோம். கர்த்தரை பற்றி நம்ம பிடித்துக் கொள்வோம். நிச்சயமாக நீங்கள் ஆசிரியர். God bless you. கர்த்தர் ஒவ்வொரு ஆசிரியராக வாய்ப்பு கொடுத்ததான் நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் இந்த ஊழியத்தையும் இந்த சபையும் இன்னும் பல மடங்கு ஆசீர்வதிப்பாராக. God bless you. Thank you, Pastor John. நன்றி. ஜெபம். கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, நாமத்தினாலே பரிசுத்த அவகாசம் நன்றி சொல்கிறோம். இப்பொழுதும் ஊழியக்காரனை பயன்படுத்தி எங்களுக்கு நல்ல வார்த்தைகளை கொடுப்பது ஆசீர்வதி. அவருடைய ஊழியத்தை பழகி பெருகப்படும். நாமத்தை பயன்படுத்தி வசனத்தை கேட்ட ஒவ்வொரு மேலும் உடைய கிருபை வந்து பழிக்கும்படி காட்சி ஆண்டவரை ஒரு தயவு எங்களுக்குன்னு ஒரு எல்லையை நாங்கள் குறித்து வைத்து அதை நாங்கள் திருப்தி அடையாதபடி நம்முடைய சித்தத்துக்குள்ள எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஒரு எல்லையை விரிவாகும். யாரும் செவித்தது போல இன்றைக்கு நாங்கள் செவி இவரே ஒரு காரணம் எங்களோடு இருக்கிறோம். எல்லையை விரிவாக்கும் என்று சொல்லி நாங்கள் செவிக்கிறோம். கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். ஆசீர்வதிப்பு எல்லாரையும் சமாதானம் நல்லது.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த கிருபையும் சமாதான சந்தோஷமும் மீண்டும் இந்த சதா காலமும் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. போய் வாருங்கள், சமாதானம்.